படத்தின் பேர் பேய் கதை. ஒரு மைல்டு ஸ்பாய்லரா ஒன்று சொல்றேன், இந்த படத்துல பேயே கிடையாதுங்க, ஆனா படத்தோட பேரு பேய் கதை. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியா என்னடா இது இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது பேய் கதை. நீ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு நாயடா பொறுப்பு, நான் செய்யறத செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கதையும் ஒரு சுவாரஸ்யம் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்குது. எப்படா விடுவீங்க இன்டர்வேலு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படா விடுவீங்க இன்டர்வேலு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வேலையும் விட்டுட்டாங்க. இன்டர்வேல் பின்னாடி அப்படியே வந்து மாறுது கதை. உண்மையே சொல்றேன், அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷன் எல்லாமே யூத் பசங்க, அதாவது சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 15-16 வயசு பசங்க அப்படியே செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ல 25 வயசு பசங்களாகி எல்லாருமே வந்து மாறி அவங்களுக்குள்ள வேலை. ஏன்னா கொரோனா டைமு, அவங்க வந்து யூடியூபர் ஆயிடுறாங்க. யூடியூபர் ஆன பின்னாடி இதுக்கும் அந்த பழைய ஸ்டோரிக்கும் ஒரு லிங்க் அடிச்சு போய் ஒரு கிளைமாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு.